அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு உபஜயஸ்தானம். உபஜயஸ்தானம் அப்படிங்கிற தலைப்பு தான். உபஜயஸ்தானம்னா நம்மளுடைய ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவங்க தான் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உபஜயஸ்தானம்னா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிம்பாங்க. அதாவது உபஜயஸ்தானம் அப்படின்னாலே 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி இவங்க எல்லாமே மாறி மாறி ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும். எல்லாருமே இல்லை, ஏதாவது ஒரு கிரகமாவது மாறி உட்காரணும். 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி வீட்லேயோ அல்லது 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வீட்லேயோ ஒன்று. ரெண்டாவது 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி வீட்லேயோ அல்லது 10ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி வீட்லேயோ. அடுத்தது 3ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வீட்லேயோ அல்லது 11ஆம் அதிபதி 3ஆம் இடத்துலையோ. இந்த மாதிரி இருந்தால் இது ஒரு உபஜயம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்தானங்களும் அந்த அதிபதி ஸ்தானங்களும் வேறு இடத்துல மாற்றி உட்காரும் பொழுது அது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு அர்த்தம்ங்க. எப்போ அதிர்ஷ்டம் அப்படின்னா உபஜயஸ்தானாதிபதியினுடைய தசாபுத்தி நடக்கும் பொழுது, உபஜயஸ்தானாதிபதியினுடைய திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக கீழே இருக்கிறவங்க கூட எழுந்து மேலே வருவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுங்க. அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட ஒரு வசதியான வாழ்க்கைக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு விதி. ஆனால் இதுவும் பாருங்கள், நான் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே பார்த்திங்கன்னா லக்ன பலம் இருக்கணும், லக்னாதிபதி பலம் இருக்கணும். லக்ன பலமோ அல்லது லக்னாதிபதி பலம். ஏன்னா இதை வாங்கிறதுக்கு லக்னம் பலமாக இருந்தால் தாங்க ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. அதாவது கெடுதலாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் லக்னம் பலமாக இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 6, 8, 12 அல்லது திதிசூன்யம் பாதகம் தொடர்பு நீசத்தன்மை இது இந்த உபஜயஸ்தானத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. 6ங்கிறது அமைப்புக்கு வருதுங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு சொல்ல வராங்க. 6, 8, 12ங்கிறத 6ஆம் அதிபதி உங்களுக்கு அந்த இடத்துல நீக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு மீதி இருக்கிற 8, 12னுடைய அந்த கெடுதலான ஒரு தீமையான ஒரு சாரங்கள் வாங்காமல் இருந்துச்சுன்னா இந்த உபஜயஸ்தானம் உங்களுக்கு வலுவான உபஜயஸ்தானமாக இருந்து உங்களுடைய பொருளாதார ரீதியாக எல்லா விதமான மாற்றங்களையும் கண்டிப்பாக 100% மாற்றித்தரும். அதுதான் உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு ஏதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வளர்ச்சி மேன்மை உண்டு, கண்டிப்பாக உண்டு என்று நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.